சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கலாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி இந்த வசனத்தை கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. நம்ம கர்த்தரை தேடுறோம், தினமும் தேடுறோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வித பயம் இருக்கும். எக்ஸாமை குறித்த பயம் இருக்கும், இல்லை ஃப்யூச்சரை குறித்த பயம், கடன் பிரச்சனைகள், இப்படி நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகளை நினச்சி நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பயத்தில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுப்போம் இல்லையா. வானத்துக்கு நேராக கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நம்மளை ரட்சிப்பார். அது மட்டும் இல்லை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம எப்போ கர்த்தரை நோக்கி பார்த்தாலும் நம்மளுடைய முகங்கள் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். நம்முடைய முகங்கள் ஒரு காலமும் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படுவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறார். நம்ம ஏழையாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கலாம். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு எந்த டைம்லையும் செவி கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்.